எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். இப்போ நாராயணம் படிச்சுட்டு வரோம் இல்லையா? இந்த 70வது தசகம் 71வது தசகம் வர இன்னைக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. சென்னையில் எங்களோட ஃப்ரெண்ட் ஆத்தில் நாராயணம் சத்சங்கம் வச்சுருக்கா. இன்னைக்கு இங்கே இருக்கோம். இன்றைக்கி இங்கே படிக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோவும் அந்த சத்சங்க வீடியோவும் போடுறேன். எல்லாரும் பார்த்து அனுபவிங்கோ. தேங்க்யூ. கிருஷ்ணா கேசி வதம் 71வது தசகம். குருவாயூரப்பா, தன் முயற்சியில் தோல்வியே காணாத கேசி என்பவன் போஜ மன்னன் கம்சனுக்கு நெருங்கிய உறவினனாவான். அவன் சிந்து ஜெயனை திருமகளால் மட்டுமே அடையப்படுபவராக தங்களை நினைத்து சிறிது தேசத்தில் தோன்றிய குதிரை வடிவெடுத்து சிந்து தேசத்தில் குதிரை வடிவெடுத்து தங்களை வந்து அடைந்தான். பாவியான இந்த கேசி கந்தர்வன் என்ற குதிரை பிறவியை பெற்றிருந்த போதிலும் தனது கடோரமான கனைத்தலினால் மக்கள் அனைவரையும் அஞ்சும்படி செய்து தங்களை காணும் வரை கோகுலத்தை துன்புறுத்தினான். அதன் பின் தங்களையும் கண்டு எதிர்த்தான். முன்பொரு சமயம் பிருகு மகர்ஷியர் தங்களை தன் காலால் உதைத்த கதையை கேட்டிருந்த தாக்ஷேன் என்ற குதிரை உருக்கொண்ட அவ்வசுரன் தானும் அவ்வாறு செய்ய முடியும் என்று மதிமயங்கி தாக்ஷணியான கருடன் மேல் திருவடி வைத்து ஏறும் தங்களுடைய திருமார்பு தடத்தில் உதைத்தான். குதிரை வடிவு கொண்ட அவ்வசுரன் குழம்பின் தாக்குதல் படாதவாது அவனை ஏமாற்றி வெகு வேகமாக வெகு தொலைவில் எரிந்தீர்கள். அவ்வாறு விழுந்த அவன் மயங்கிய நிலையிலிருந்தும் சிதை தீயினால் மதிமயங்கி தங்களை தின்று விடுவான் போன்று தங்கள் மேல் பாய்ந்தான். அப்பொழுது தாங்கள் குதிரை உருவில் இருக்கும் அவ்வசுரனை தண்டிக்க நினைத்து தண்டம் போன்ற தங்கள் திருக்கரத்தை அவன் வாயில் நுழைத்தீர்கள். அத்திருக்கரம் சற்று பெருக தொடங்கவே அவ்வசுரன் மூச்சு திணறி உயிரிழந்தான். அவ்வசுரன் சக்தியாக குதிரையாக இருந்தாலும் தங்களிடம் ஏக்கியாக ஐக்கியமானான். யாகத்தில் யாக பசுவின் ஹவிஸ்னால் மட்டுமே மகிழ்ச்சி கொள்ளும் தேவர்கள் தாங்கள் செய்த புதியதான அசுவமேத யாகத்தால் அதாவது கேசி என்ற குதிரையை கொன்றதால் மெத்த மகிழ்ச்சி கொண்டு தங்களுக்கு கேசவன் என்று பெயரிட்டு துதித்தார்கள். ஒரு சமயம் கோபர்களுடன் வனப்பிரதேசங்களில் தாங்கள் ஒளிந்து விளையாடும் விளையாட்டில் ஈடுபட்டிருக்கையில் வானவர்களுக்கு துன்பமளிப்பவனும் மாயையில் வல்லவனும் மயன் என்னும் அசுரனின் மைந்தனுமான வியோமன் என்ற அசுரன் தங்களை நாடி வந்தான். கோப்பர்களில் சில திருடர்கள் போலவும் சிலர் காவற்காரர்கள் போலவும் விளையாடுகையில் அவ்வசுரன் திருடன் போல விளையாடி இடை சிறுவர்களையும் பசுக்களையும் கவர்ந்து குகைகளில் அடைத்து வைத்திருந்த குகை வாயிலை கற்கள் கொண்டு மூடிவிட்டான். இதை அறிந்த தாங்கள் அவனை கொன்றீர்கள். இவ்வாறு வியக்கத்தக்க பற்பல விதமான திருவிளையாடல்களால் இடைச்சேரியில் உள்ள கோப்பர்கள் சொல்லுக்கடங்காத ஆனந்தத்தில் மெய்மறக்க செய்ததோடன்றி ஒவ்வொரு தரமும் அவர்களது ஆனந்தத்தை மேன்மேலும் புதிதாக பெருக்கிக் கொண்டு திருவிளையாடல் புரிந்த பரமாத்மாவான குருவாயூரப்பா, என்னை காத்தருளுங்கள் என்று பட்டத்திரி சொல்றார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.